வணக்கம். அலோபதியில் சித்த மருத்துவம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மருத்துவ கண்காட்சியில் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மூலிகைகளை கொண்டு அலோபதி மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லாமல் பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்து மாணவர்களின் கண்டுபிடிப்பு பார்வையாளர்களை கவர்ந்தது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவத்தில் புதிய கண்டுபிடிப்புக்கான கண்காட்சி நடைபெற்றது. இதில் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு படித்து வரும் 500 மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு 1500 புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். மருத்துவக் கல்லூரி வேந்தர் NM வீரையன் தலைமையில் 5 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் புற்றுநோய், நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பல்வேறு நோய்களை பக்க விளைவுகள் இல்லாமல் குணப்படுத்துவது குறித்து பல்வேறு மருந்துகளை கண்டுபிடிக்கும் தங்களின் ஆராய்ச்சிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். உதாரணமாக, சமையலில் பயன்படுத்தப்படும் பிரிங்ராஜ் பட்டை போன்ற பொருட்களில் உள்ள மருத்துவ குணங்கள் நுரையீரல் புற்றுநோய் பக்க விளைவுகள் இன்றி குணப்படுத்த முடியும் என்று மருத்துவ மாணவர்கள் தெரிவித்து அதற்கான கண்டுபிடிப்பு வரைவுகளை காட்சிப்படுத்தினர். இதேபோல் மிளகு, இஞ்சி, கற்பூரவள்ளி, ஆரஞ்சு பழத்தோல், புதினா, முடக்கத்தான் போன்றவற்றில் உள்ள மருத்துவ குணங்களை அலோபதி மருத்துவத்தில் கொண்டு வருவது எப்படி என்பது குறித்தும் மாணவர்களின் கண்டுபிடிப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தேசிய தலைவர் சஜானந்த் பிரசாத் சிங் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்த பூமியில் மருத்துவத்துறையே மிகவும் புனிதமானது என்றும் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்போடு கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக அவர் கூறினார். வருங்கால சந்ததியினர் மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர ஆசிரியர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள கண்டுபிடிப்புகளை பார்வையிட்ட அவர் அவற்றில் சில கண்டுபிடிப்புகள் குறித்து ஆர்வத்துடன் மாணவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த காட்சியை சவிதா மற்றும் பல்வேறு மருத்துவக் கல்லூரியில் இருந்து வந்த நடுவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு சான்று மற்றும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் இளங்கோ. ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.